அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி ஒர்க்கிங் டேஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 மந்த் இருக்குது. இப்போ இந்த ஜனவரி மாதமே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஜனவரி மாதத்தில் ஜனவரி 2022 வந்து இப்போ எனக்கு இந்த 1 மந்தில் எத்தனை நாள் வந்து ஒர்க்கிங் டேஸ் இருக்குன்னு பார்க்குறது எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒர்க்கிங் டேஸ்னால் என்னென்னா, இப்போ எனக்கு வந்து திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கால்குலேட் பண்ணிக்கும். சனி ஞாயிறை வந்து அவாய்ட் பண்ணிடும். ஓகேங்களா? அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டேட்டு கொடுத்துருங்க, அதே மாதிரி எண்டு டேட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 2 டேட்டுக்கும் இடையில வந்து இப்போ நம்ம வந்து ஒர்க்கிங் டேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மந்த் ஜஸ்ட் கிளிக், இந்த கார்னரில் இருக்குது, இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள் எக்ஸலில் வந்து. அப்போ என்னது, இப்போ ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதியிலேருந்து எத்தனை தேதி வரைக்கும், 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ரெண்டு செல்லை செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு டேட்டினுடைய ஃபார்மேட்டை மாற்றிங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்லுக்கு போயிடுங்க. உங்களுக்கு தெரியும், கஸ்டம் கொடுத்துருங்க. கஸ்டம் கொடுத்துட்டு ஜென்ரல் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், டிடி ஒரு ஐஃபன் கொடுத்துருங்க, எம்எம் ஒரு ஐஃபன் கொடுத்துருங்க. அதேமாதிரி ஒய் வந்து 4 நட கொடுத்துன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ண போகிறோம். என்ட்ரி பண்ணும்போது அமெரிக்கன் ஃபார்மேட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதத்தை எடுத்துக்கும். அப்போ 01 மந்த்து. ஓகேங்களா? அதே மாதிரி 01 டே ஒரு ஐஃபன் கொடுத்துருங்க, 2022. ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்துல 01 மந்த்து ஒரு ஐஃபன் கொடுத்துருங்க, 31 டேட்டு ஒரு ஐஃபன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 2022 ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 1 மந்தில் எத்தனை நாள் ஒர்க்கிங் டேஸ்ன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஈக்குவல் டு கொடுத்துருங்க, ஃபார்முலா ஈக்குவல் டு கொடுத்துருங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் டேட்டில், நெட் ஒர்க் டேஸ்ன்னு சொல்லி நெட்டு ஒர்க் டேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள். நெட் ஒர்க் டேஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் டேட்டு கேட்குது. இது ஸ்டார்டிங் டேட் கொடுத்தாச்சு. ஒரு கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்லுது, எண்டு டேட்டு சொல்லுது. எண்டு டேட்டை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒன்று சொல்லுது பாருங்கள். என்ன சொல்லுதுன்னா ஹாலிடேஸ்ன்னு சொல்லுது. இந்த ஹாலிடேஸ் இப்போ நம்ம விட்டுருவோம், தேவையில்லை. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்கேன், ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துட்டேன், ஸ்டார்டிங் டேட்டு கொடுத்துட்டேன். அதே மாதிரி எண்டு டேட்டும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓப்பன் அண்டு க்ளோஸ் 2 ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு 21 நாள்னு சொல்லுது. மொத்தம் 21 நாள் வந்து ஒர்க்கிங் டேஸ்னு சொல்லுது. இது வந்து நார்மலாக உள்ளது. நார்மலாக உள்ளதுன்னா சனி ஞாயிறை மட்டும் அவாய்ட் பண்ணி சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சில ஃபங்க்ஷன்லாம் வருதுன்னு வச்சிங்களேன். இப்போ பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் வருது, 3 நாள் கவர்மெண்ட்டு லீவ் கொடுக்குறாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது. இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணுன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு டேட்டா கொடுத்துங்க. அதாவது இந்த சனி ஞாயிறை விட்டுருங்க. சனி ஞாயிறை ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரை எடுத்துக்கும். அதை விட்டுட்டு எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு 4 நாள் வந்து எனக்கு 14, 15, 16 இந்த 3 நாளோ அல்லது 4 நாளோ வந்து எனக்கு கவர்மெண்ட் ஹாலிடேன்னு வருதுங்களேன். அதை வந்து அந்த டேட்டை மட்டும் என்ட்ரி பண்ணிங்க. அப்போ இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு மவுஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணிக்கிங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்லுக்கு போயிடுங்க. அதே மெத்தடு தான், கஸ்டம் போயிடுங்க. இங்கே போய் மாற்றிக்க வேண்டியது. இந்த இடத்த செலெக்ஷன் பண்ணிட்டு டிடி கொடுத்துருங்க, ஒரு ஐஃபன் எம்எம் கொடுத்துருங்க, ஒரு ஐஃபனு 4 நட ஒய் கொடுத்துருங்க. ஒய் கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி பண்ண போகிறோம். இப்போ எனக்கு 14ஆம் தேதி எனக்கு லீவு வேணும்னு வச்சிங்களேன். ஆக்சுவலாக வந்து அது கவர்மெண்ட் லீவில் சேர்க்குறோம். அப்போ என்னது, 01 மந்த்து ஒரு ஐஃபனு 14ஆம் தேதி ஒரு ஐஃபனு 2022. ஓகேங்களா? அடுத்தது 15ஆம் தேதி எனக்கு 01 ஐஃபனு 15 ஐஃபனு 2022. ஓகேங்களா? அடுத்தது 16ஆம் தேதி எனக்கு 01 ஐஃபனு 16ஆம் தேதி ஐஃபனு 2022. அடுத்தது 17ஆம் தேதின்னு வச்சிங்களேன். 01 ஐஃபன் 17ஆம் தேதி ஐஃபன் 2022. ஓகேங்களா? இப்போ இந்த 4 டேஸையும் என்ன செய்யணும், எனக்கு ஒர்க்கிங் டேஸில் வந்து சேர்த்துக்கணும். ஆல்ரெடி சனி ஞாயிறு வந்து கம்ப்யூட்டர் சேர்த்துக்கும். அதை ஒன்றும் நம்ம இது பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ரா லீவ் என்னென்ன இந்த மாதிரி கவர்மெண்ட்டை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் என்ன செய்யலாம், சைடில் கொடுத்துட்டு இந்த டேட்டாஸை நீங்கள் லிங்க் பண்ண வேண்டியது. எப்படி லிங்க் பண்ண வேண்டியது, இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்க. ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருக்கோம், டபுள் கிளிக் பண்ணிவிடுங்க.
இந்த ஸ்டார்டிங் வேல்யூ A1 எடுத்துக்கிச்சு, B1 எடுத்துக்கிச்சு, பக்கத்தில் இன்னொரு கமா ஒன்று கொடுத்துங்க. அந்த மூணாவது பக்கத்தில் ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு இந்த ஹாலிடேஸ்னு காட்டுது பாருங்க, இதை அப்படியே செலெக்ஷன் பண்ணிட வேண்டியது. இது அப்படியே என்ன செஞ்ச வேண்டியது, இந்த மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்க வேண்டியது. செலெக்ஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா 19 நாள் முன்னாடி வந்து அதிகமாக காட்டுச்சு. அதை வந்து என்ன செஞ்சுட்டு இப்போ வந்து அது இதையும் சேர்த்து மைனஸ் பண்ணி இந்த 19 நாள் காட்டுது உங்களுக்கு. ஓகேங்களா, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒர்க்கிங் டேஸ் வந்து என்னது 19 நாள் தான். அதையும் வந்து இது பண்ணிடுச்சு. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு மாதத்தில் நார்மலாக வந்து சனி ஞாயிறை வந்து அவாய்ட் பண்ணிவிடும் இந்த கமாண்டு. உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் வந்து ஏதாச்சும் வந்து அந்த ஒரு 1 மந்தில் வந்து லீவு இருந்துச்சுன்னா அதனுடைய லீவுனுடைய டேட்டை வந்து இந்த சைடில் வந்து என்ட்ரி பண்ணிக்கிட்டு நீங்கள் மூணாவது ரேஞ்ச் இந்த காட்டுறது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ எண்டு வேல்யூ, மூணாவது ரேஞ்சு வந்து ஹாலிடேஸ்னு ஒன்று காட்டும். அதை அப்படியே செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதையும் தூக்கி டிடெக்ட் பண்ணி தூக்கி அந்த இடத்துல போட்டுரும். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கீங்கன்னா நெட் ஒர்க் டேஸ்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் பார்த்துருக்கீங்க. அதாவது 1 மந்தில் எவ்வளோ நாள் ஒர்க்கிங் டேஸு அந்த டேஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறது. அதாவது ஹாலிடே இருந்துச்சுன்னா ஹாலிடே என்ன செஞ்சிடும், அவாய்ட் பண்ணிவிட்டு பாக்கி ஒர்க்கிங் டேஸ் மட்டும் கரெக்டாக சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.